அந்த நம்பிக்கை நம்பிக்கையாவே இருக்கட்டும். இங்க பாரு ஜனனி, ஒன்ஸ் நம்பினா மட்டும் பத்தாது, தொடர்ந்து நம்ப வைக்கணும். நடந்த சம்பவத்துல தாஸ் சம்மந்தப்பட்டிருப்பான்னு டவுட் பண்றீங்களா? டவுட்லாம் இல்லை சிவா, கன்ஃபார்மா அவனாதான் இருக்கும். அப்படிதான் நான் நம்புறேன். சரி வாங்க போலாம். எடுத்துக்கோ. இந்தாக்கா உனக்கு. நீ குடிக்கா. ஜனனி, காஃபிய குடி. ஜனனி, உனக்கு எப்படி சிவா முக்கியமோ, சிவா இல்லாம உன்னால எப்படி வாழ முடியாதோ, சிவாவுக்காக நீ என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கியோ, அதே மாதிரிதான் தாசும். தாசுக்கு காவேரி வேணும். காவேரி இல்லாம கண்டிப்பா அவன் வாழ மாட்டான். தூக்கு போட்டு சாகுறேன்னு சொல்றான். கர்ப்பப்பையே இல்லாத உன்னை கர்ப்பமாக்கி சிவா கூட வாழ வைக்கிறனா, கூட பிறந்த தம்பிய கைவிட முடியுமா? அதனால இதுக்கு நீதான் ஹெல்ப் பண்ணணும் ஜனனி. நான் என்ன பண்ண முடியும்? நான் சொன்னாலாம் காவேரி கேட்க மாட்டா. நீ சொன்னா காவேரி கேட்க மாட்டான்னு எனக்கு தெரியும். நான் சொல்ற இடத்துக்கு காவேரியை கூட்டிட்டு வந்தா மட்டும் போதும். நான் சொன்னதை மட்டும் நீ செஞ்சா போதும் ஜனனி. கல்யாண விஷயம்லாம் நாங்க பாத்துப்போம். ஜனனி ப்ளீஸ், காவேரினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் காவேரி so much. யாருடா தாசு? தெரியலையாக்கா? சிவா, துளசி, உங்களுக்கு என் வீடெல்லாம் தெரியுமா? வாங்க வாங்க, உள்ள வாங்க. யாருக்கா? சிவாவும் துளசியுமா? ஆமாண்டா.